Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. சென்சாரில் வந்து நிறைய வசனங்களை கட் பண்ணியிருக்காங்க. இப்போ அண்ணாவுடைய இந்திய எதிர்ப்பு முழக்கமான தீ பரவட்டும் போன்ற பல வசனங்கள் வந்து நிற்கிருக்காங்க. அதுக்கு வந்து முதலமைச்சர் வந்து ட்வீட் போடுறாரு கண்டனம் தெரிவிச்சு. ஆனால் கட்சி பேர்லேயே அண்ணா திமுக வச்சுக்கிட்டு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்க மாட்டார் எடப்பாடி. என்ன அதுக்கு முதலமைச்சர் ட்வீட் மட்டும் போட மாட்டார், நைட் செகண்ட் ஷோ படம் கூட பார்ப்பார். ஏன்னா தயாரிச்சதே அவர் பையன் தானே. செகண்ட் ஷோ பார்த்துட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் வர போடுவார். அவர் மக்கள் பணி கிடையாது, அவருக்கு இந்த விளம்பர பணி தான் முக்கியம். ஏன்னா படம் தயாரிக்கிறதே வந்து பையன் தானே. இது வந்து எலெக்ஷன் டைம் பிரதர். எலெக்ஷன் டைம் தான் சொன்னேன். எப்போல்லாம் மொழி பிரச்சனைன்னு பேச ஆரம்பிக்கிறாங்களோ, எப்போல்லாம் அதுக்கு ஒரு பெரிய அழுத்தம் வருது, எப்போல்லாம் மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் மாநில உரிமை இதெல்லாம் எப்போ சவுண்டு ஜாஸ்தியாக திமுக கேட்குதோ அப்போல்லாம் எலெக்ஷன் வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுங்க. அதனால ஒரு வரலாறை மாற்றி எழுதக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறக்காக வந்து வரலாற்று சம்பவம் இல்லைன்னு ஆயிராது. தீ பரவட்டம்ங்கிற சென்சார் போர்டு மாற்ற சொல்கிறாங்க, அதில் மாற்றினாங்கிறத நீங்கள் சொல்லி தான் நானும் கேட்குற வழியே வெளியே சொல்லி தான் நம்மளுக்கு தெரியும். 27 கட்டு அப்படிங்கிறாரு. மரியாதைக்குரிய சகோதரர் அலீம் அல் புகாரி சொல்கிறாரு எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது. அதை பற்றி தரவுகள் நம்ம கையில் கிடையாது. அதனால் நம்ம யூகத்தில் எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு திரைப்படம் என்பது பொழுதுபோக்கு அம்சம், அது ஒன்றும் வரலாற்று சான்று படம் கிடையாது. அது வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சம். பொழுதுபோக்கு அம்சத்தில் இதை விடுபட்டது அது விடுபட்டது நம்ம சீரியஸ் எடுத்துங்கிற அவசியம் இல்லை. போராட்டம் என்பது மக்கள் மனதில் இருக்குது. என்னோட அப்பா, உங்களோட அப்பா, தாத்தாக்கு எல்லாருக்குமே அதோட வீரியம் என்ன தெரியும், யார் உண்மையாக போராடினாங்கன்னு தெரியும், அதோட வரலாறு தெரியும். அந்த வரலாறு நம்மளுக்கு போதும். பொழுதுபோக்கு அம்சத்தில் வரக்கூடிய விஷயத்தை நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். இல்லை இப்போது அதே இதை ஒட்டி தான் இப்போது நிறைய சரியான கேள்வியை கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, எதிர்ப்பு ஜனநாயகத்தில் எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு கருத்து இருந்தால் அதற்கு எதிர்கருத்து, ஒரு செய்கை இருக்குது அப்படின்னா அதற்கு வந்து எதிரான எதிர்வினை. இதுதான் ஜனநாயகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் தம்பி கேட்குறாரு. இது மாதிரி கொடுத்தாங்களே அதுக்கு வந்து முதல்வர் போட்டாரேட்டு. அதுக்கு அஃப்கோர்ஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் போட முடியாது. ஏன்னா அவங்க அப்படியே அமித்ஷா காலையில் சரணாகதி அடைந்து கிடக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் நலனையும் இப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் பாஜக. 2500 கோடி எடப்பாடி பழனிசாமி பேச மாட்டா அவருக்கு அப்படியே ரத்தம் துடிக்குமா? அப்ப எங்களுக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் கேளுங்க, பொறுமையா நாங்க என்ன சொல்றோம்னு கேளுங்க. என்ன நடக்குது? ஒட்டு மொத்தமாக அடமானம் வச்சுட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா? எல்லார் மேலையும் ஊழல் வழக்குகள் இருக்கிறது. அதிமுக அமைச்சர் குப்தா வழக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? 23 திமுக அமைச்சர் மேல ஊழல் வழக்கு இருக்கு. இந்த வழக்குகள்ல அமலாக்கத்துறை யாராவது ஒரு அதிமுக அமைச்சர் மேல அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க, யாரையா கைது செய்திருக்கா? அதற்காக தான் கைது செய்யக்கூடாதுன்றதுக்காக அப்படியே அமித்ஷா ஒரு உதாரணம் சொல்றேன். எதிர் கேள்வி வந்து ஜனநாயக கேள்வி கேட்குது அப்படின்னு தைரியம் இருந்தால் இன்னைக்கு தமிழகத்தின் முன்னணியர் மு க ஸ்டாலின் ஒரு ட்வீட் போடுங்க. நீங்க நைட் 12:30 கதை தட்டி உங்களை அரெஸ்ட் பண்ணி 15 நாள் ஜெயிலில் வைப்பாங்க. அதான் இந்த ஆட்சியோட எதிர்கட்சி என்ன கேள்வி கேட்டாலும் சரி, விமர்சனம் கூட தாங்க முடியாத ஒரு தலைவர் வச்சுக்கிற கட்சி இது. இங்க வந்து கேள்வி கேட்டாங்களே பதில் இல்லையே, அடிமை வச்சு அடமானம் செஞ்சு கட்சி திமுக தண்டனை பெற்ற எம்பிக்கள் அங்கதான் இருக்காங்க, தண்டனை பெற்ற அமைச்சர்கள் அங்கதான் இருக்காங்க. 23 அமைச்சர்கள் மேல ஊழல் வழக்கு இருக்கு. நீங்க பேசுறதே தப்பு. நீங்க பேசுறதுக்கு எந்த விதமான அடிப்படை முகாந்திரம் இல்லாம நீங்க சட்டக்கல்லூரி மாணவர் முன்னாடி பேசுறீங்க. ரெண்டு கருத்து மட்டும் சொல்றேன் தம்பி. அடிப்படை கருத்து இருங்க பாருங்க, அவர் வாயிலேருந்தே வருது பாருங்க. இப்படிதான் மாட்டிவாங்க. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 100 போய் சொல்லுங்க இருக்கு. இப்போ மரியாதைக்குரிய சரவணன் சிறந்த உதாரணம். பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொன்னார்ல, இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலு தமிழகத்தில் நிறுவுவதற்கு நாங்கள் ஆவலாக உள்ளோம், இதுக்கு நாங்கள் ஒரு கமிட்டி போட்டிருக்கோம்னு சொல்லி மத்திய அமைச்சரை போய் பார்த்து லெட்டர் கொடுத்தது திமுக. பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்னா என்னது? மும்மொழி கொள்கையை அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய ஸ்கூல் வந்து பிஎம் ஸ்ரீ ஸ்கூலு. நீங்க தான் இருமொழி கொள்கை போதும்னு எதிர்க்க உண்மையை சொல்லுங்க. இந்த லெட்டர் கொடுத்தது திமுக மத்திய அமைச்சரை பார்த்து. பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் மும்மொழி கொள்கையின் அடிப்படையில் வருது. அப்புறம் எதுக்கு வந்து மும்மொழி கொள்கைக்கு நாங்கள் எதிரானவர்கள், ஹிந்தியை திணிக்கிறார்கள், எதுக்கு என்ன வேஷம் போட்டுக்கிறீங்க? ரெண்டாவது கேள்வி என்ன கேட்கணும்? 2150 கோடி வர வேண்டி இருக்குது அப்படின்னா வழக்காடு மன்றத்தில் வழக்கு போடுறீங்க. போது தமிழகத்தின் உரிமை. 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்களே,
ஆனால் அந்த 2150 கோடி வந்தால் தான் 1 லட்சம் மாணவருடைய வாழ்க்கை ஏற்றம் பொருள்னு வெக்கம் இல்லாமல் அறிக்கை கொடுக்குறீங்களே. அப்போ மாணவராக நீங்கள் என்ன கேட்கணும்? ஏன்டா 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்க, 2150 கோடி வந்தால் தான் 1 லட்சம் மாணவர்களின் வாழ்க்கை ஏற்றம் பொருள்னு சொல்வதுக்கு ஒரு அரசுக்கு வந்து வெக்கப்பட வேண்டாமா? அப்போது எது நம்ம லாஜிக் எது யோசிப்போம், எதை கேட்போம்? நம்ம கண்டனம் தெரிவிக்கலான்னு பேசிட்டு இருப்போமா, இல்லை என்னோட உரிமை நம்ம பேசுவோமா, இல்லை அந்த உரிமையை மீட்பதற்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எப்படி இரட்டை நிலைப்பாடு பாருங்க. சரி ஓகே போதும் சார். கூகுள் பண்ணி பாருங்க. மார்ச் 12, 2020 கனிமொழி அவர்கள் ஹிந்து பத்திரிகையில் வந்திருக்க செய்தி. நான் எங்க பத்திரிகை இல்ல அது. சரி 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 செய்தி ஒத்துக்கிட்டு அவங்க எழுதின லெட்டர் ஆதாரம் இருக்கு. Subscribe to One India and never miss an update. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.